வெல்கம் பேக். இன்னைக்கு 12th physics தேர்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இது ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ண அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் த மொபிலிட்டி ஆஃப் அ electron in the conductor change if the potential difference applied across the conductor is double? அப்போ கிவன்லன்னா மொபிலிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும் எப்போ அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டபுள் ஆகும்போது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 2b ஆகும்போது மொபிலிட்டி என்ன ஆகும்? கீப்பிங் த லென்த் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டக்டர் கான்ஸ்டன்ட். லென்த்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, லென்த்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான மார்க்கை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஹவு டஸ் த மொபிலிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் சேஞ்ச்? அப்போ மொபிலிட்டி பற்றி ஒரு 2 லைன் எழுதுங்க. ஸோ மொபிலிட்டி அப்படின்னா நான் அர்த்தம், அதோட ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இது எழுதினாலே அட்லீஸ்ட் நம்ம ஒரு ½ மார்க்காச்சும் வாங்கிடும், 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னும் போது. ஸோ அப்போ இதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடும். எப்படி அதெல்லாம்? மொபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு முடிச்சிடலாம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மாறும் போது மொபிலிட்டி எப்படி மாறும்னு பார்க்குறாங்க. நம்ம இந்த ஃபார்முலா போட்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தெரியும், இஇ டவ் பை எம்னு வரும். சரியா? அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பாருங்க. மொபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பதில் இஇ டவ் பை எம் டிவைடட் பை இ. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. அப்போ மொபிலிட்டி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இ டவ் பை எம். சரியா? ஸோ அப்போ மொபிலிட்டி எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, சார்ஜ், ரிலாக்ஸேஷன் டைம் டவ், மாஸ். அப்போ ரிலாக்ஸேஷன் டைம் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் மாறாது, 1.6 × 10⁻−19. டவ் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானும் மாற போகிறது இல்லை, டவ் தான் செக் பண்ண போகிறோம். டவ்ன்றது ரிலாக்ஸேஷன் டைமா? ரிலாக்ஸேஷன் டைம் அட் இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது தான் அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இங்கே வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க கரெக்டாக. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னும் போது, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் என்னும்போது அப்போ அங்கே என்ன இருக்கும்? ரிலாக்ஸேஷன் டைம் டவ் வந்து சேம். சரியா? ரிலாக்ஸேஷன் டைம் டவ் அப்படின்னும் போது டைம் இன்டர்வல் பிட்வீன் த 2 சக்சஸிவ் கொல்யூஷன். இப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் இப்படி போகுது. ஸோ அப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை சொல்லிட்டா போதும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கும்போது ரிலாக்ஸேஷன் டைம் மாற போகிறது இல்லை. ஸோ இது வேர்டிங்ஸில் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. டெரிவேஷன் பார்ட்டாக நான் பண்ணேன். இப்போ வேர்டிங்ஸில் எப்படி ஃபுல் மார்க் வாங்கலாம்? மொபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபார்முலா நம்ம போட்டதே தான், மியூ இஸ் ஈக்குவல் டு விடி பை இ. விடினா இஇ டவ் பை எம், இஇ கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மொபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டவ். டவ் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் length, there is no change in relaxation time. So இந்த வேர்டிங்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 wires, one copper and another one manganese. ஸோ காப்பர் ஒயர் ஒன்று, ஸோ அனதர் வந்து மேங்கனன் ஒயர். ஸோ மேங்கனன் ஒயர், மேங்கனன் போது அது ஒரு அலாய். சரியா? they have same resistor. ஸோ இது ஒரு சேம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் திக்னஸ். சரியா? ஸோ அப்போ எப்படி இருக்க போகுது? ரெசிஸ்டன்ஸ் காப்பர் ஒயரை 1ன்னு எடுத்துக்கிறேன், மேங்கனன்னா 2ன்னு எடுத்துக்கிறேன். R1 is equal to R2ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் திக்னஸ், அப்போ ஏரியா 1 is equal to ஏரியா 2, which is longer, justify your answer. சரியா? ஸோ இப்போ இந்த 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் டேட்டா என்னதுன்னா, காப்பர் இஸ் a குட் கண்டக்டர். ஸோ அதோட ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கும். மேங்கனன் அப்படின்னும் போது அது ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, அதோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அனாலிட்டிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின், விச் ஒயர் இஸ் லாங்கர். நம்ம ரெசிஸ்டன்ஸ் சேமாக இந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், ரோ எல் பை ஏ. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ரோ வந்து ரெசிஸ்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலோட நேச்சரை பொறுத்து. ஸோ மெட்டீரியல் மாற்றினாதான் ரெசிஸ்டிவிட்டி மாறும், லென்த் ஏரியா மாறும்போது ரெசிஸ்டிவிட்டி மாறாது. ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம். இப்போ ரெண்டுத்துக்குமே சேம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்களே, அப்போ என்ன பண்ண போகிறான்? ρ1 L1 A1 இஸ் ஈக்குவல் டு ρ2 L2 A2 இப்படி பண்ணிட்டேன்னா. சரியா? இப்போ இங்கே ஏரியா 1 ஈக்குவல் டு ஏரியா 2 சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் சேமாக தான் இருக்கும், கேன்சல் பண்ணிக்கலாம்.
ரோ ஒன்னோட வேல்யூ லெஸ்ஸர்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ திஸ் வேல்யூ இஸ் லெஸ்ஸர், திஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ இதை நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும்ல, 5ஓட அதிகமாக இருக்கும். நான் 10ன்னு சப்போஸ் எடுத்துக்கிறேன். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னும் போது இங்கே என்ன வேல்யூ இருக்கணும், இங்கே என்ன வேல்யூவாக இருக்கணும்னா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லென்த் 1 2ன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் 1ன்னு எடுத்தாலே போதும். அப்போ தான் என்ன ஆகும், 5 2s are 10 equal to 10ன்னு வரும். புரிஞ்சா? அப்போ ஒரு கிவனை வச்சு இன்னொரு கிவன் எடுக்கிறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டெஃபினட்டாக 2 பெருசா 1 பெருசானா 2 தான் பெருசு, இந்த வேல்யூ தான் பெருசு. சரியா? அப்போ என்ன அர்த்தம், L1 ஷுட் பி லென்த்தியர். L1 தான், அது 1 தான் காப்பர். அப்போ லென்த் ஆஃப் காப்பர் ஒயர் இஸ் கிரேட்டர். சரியா? லென்த் ஆஃப் காப்பர் ஒயர் இஸ் லாங்கர். புரிஞ்சுச்சா? ஸோ சிம்பிள் லாஜிக் தான். சரியா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க, ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏரியாவும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டெஃபினட்டாக இந்த வேல்யூ அதிகமாக இருக்கும் போது மட்டும்தான், லென்த் ஆஃப் காப்பர் அதிகமாக இருக்கும் போது தான் ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்க பாசிபிள். சரியா? சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், why are alloys used for making standard resistance coil? ஏன் அலாய்ஸை ரெசிஸ்டன்ஸ் காயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அலாய் யூஸ்வலாக எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அலாய் ரோ இருக்கு பார்த்தியா, இது அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் காயில் அப்படின்னும் போது என்ன அர்த்தம், ரெசிஸ்டர் சிம்பிள் இப்படி இருக்கும். கரெக்டாக? ரெசிஸ்டன்ஸ் காயிலுக்கு மேங்கனன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நிக்ரோம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ரெசிஸ்டிவிட்டி யூஸ்வலாக அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும், ரோ எல் பை ஏன்னு பார்த்துருப்போம். இப்போ காப்பர் ஒயரை நான் ஒரு ரெசிஸ்டார் செய்யணும் அப்படின்னும் போது, காப்பர் ஒயர் ஒரு ரெசிஸ்டார் செய்கிறேன், நிக்ரோம் ஒயர் ரெசிஸ்டன்ஸ் செய்கிறேன். ரெண்டுத்துக்குமே நான் 10 ஓம் அப்படின்ட்டு நான் செட் பண்ணணும் அப்படின்னா என்ன எப்படி இருக்கும்னு பாருங்க. காப்பர் ஒயரோட ரெசிஸ்டிவிட்டி வந்து கம்மி, இது சியூன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, ரெசிஸ்டிவிட்டி கம்மி. அப்போ நான் என்ன பண்ணுவோம், பெரிய ஒயர், ரொம்ப லென்த்தான ஒயர் யூஸ் பண்ணுவோம், நிறைய டர்ம்ஸ் இருக்கும், ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்போ தான் வந்து 10 ஓம் கிடைக்கும். அதுவே நான் நிக்ரோம் ஒயரை யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, நிக்ரோம் யூஸ் பண்ணும் போது ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது நான் குட்டி லென்த் யூஸ் பண்ணாலே என்ன கிடைச்சிடும், எனக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதனால தான் ரெசிஸ்டன்ஸ் காயிலுக்கெல்லாம் அலாய்ஸை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இது ஒரு பாயிண்ட் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னும் போது ஆல்பான்னு சொல்லுவாங்க. நம்ம 12th படிப்போம்ல, ஆல்பா இஸ் ஈக்குவல் டு R2 minus R1 divided by R1 into T2 minus T1. சரியா? ஸோ அப்படின்னும் போது இந்த வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கும் போதுன்னா அதோட மீனிங் என்ன இருக்குன்னா, டெம்பரேச்சர் வேரியேஷனால அதோட ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக வேரி ஆகாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ வேர்டிங்ஸில் எப்படி வரணும்னு பார்க்கலாம். இப்போ வேர்டிங்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ லோ வேல்யூ ஆஃப் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொன்னா, the resistance of alloy does not vary much with rise in temperature. டெம்பரேச்சர் ஏறதால ரெசிஸ்டன்ஸ் வேரியேஷன் அதிகமாக ஆகாது. நெக்ஸ்ட் high resistivity. So smaller length of the material is sufficient to design the high standard resistance. So alloy இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு முறை கிளியராக பார்த்துங்க, அதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கம்மி அப்படின்னும் போது வேரியேஷன் இன் டெம்பரேச்சர் மாறதால ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வேரி ஆகாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதோட ரெசிஸ்டிவிட்டி அதிகன்றதால கம்மியான ஒயர், கம்மியான லென்த் யூஸ் பண்ணும் போதே ஹை ரெசிஸ்டன்ஸை வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டிஃபைன் த டேர்ம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியணும், ரிலாக்ஸேஷன் டைம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின், அதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுனா போதும். நான் இருந்தாலும் டெரிவேஷனோட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா ஒரு கண்டக்டர் எடுத்துப்போம். ஸோ லெட் அஸ் கன்சிடர் அ கண்டக்டர் ஆஃப் லென்த் XY, அதோட லென்த் Lன்னு எடுத்துக்கிறேன், அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா ஏன்னு எடுத்துக்கிறேன். இட் இஸ் அப்ளைட் பை த பொட்டன்ஷியல் வந்து இது மாதிரி கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இது மாதிரி ஒரு பேட்டரியில் பொட்டன்ஷியல் தரோம். பண்ணால் நடக்கும், கரண்ட் ஃப்ளோ நடக்குமா, கரண்ட் ஃப்ளோ இப்படி போயிட்டு இப்படி வரும். ஸோ இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும். கரெக்டாக?
ஸோ இப்போ வேர்டிங்ஸ்லாம் அப்படியே அந்த ஸ்டோரியை சொல்லிடலாம். Let us consider the conductor of length. Let us consider the conductor xy of length A having the uniform cross section area A. The potential difference V is applied across the ends. Potential difference கொடுத்தோடனே என்ன நடக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா அது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட் லென்த். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா. ஸோ இதில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எந்த சைட் போகும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரிஃப்ட் ஆகிட்டு போகும். சரியா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில், ஏன்னா ப்ளஸ் இல்லை எலக்ட்ரான்ஸு ப்ளஸ் நோக்கி இப்படி வரப்போகுது. ஸோ இதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ இதோட டெரிவேஷன் பார்த்தலாம். ஸோ வேர்டிங்ஸ்லாம் இது சொன்னால் போதும். ஸோ இதோட டெரிவேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோட ஃபார்முலா ஃபோர்ஸ் பர் யூனிட் டிஸ்சார்ஜ். சார்ஜ் இங்கே வந்து எலக்ட்ரான் ஈன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை திஸ் எலக்ட்ரான் டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து F is equal to minus E into charge of an electron into electric field. நம்மளுக்கு நியூட்டன் செகண்ட் லா ஃபோர்ஸ் தெரியும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு MA. இது எப்படி ஆக்சிலரேட் ஆகுதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ A is equal to F by M. சரியா. கண்டிப்பாக ஆக்சிலரேஷன் நடக்கும் ஃபார் த கான்ஸ்டன்ட் ஃபார் த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம். அதுக்கப்புறமா அது ரேண்டம் மோஷன் போயிடும். இது ஸ்ட்ரெயிட்டாக போகும்போனா கிடையாது, ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கும், மாற்றி மாற்றி அப்படியே ரேண்டம் மோஷனாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டல் லாட்டிக்ஸில் இருக்கும்போது அதோட இஷ்டமாக வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். சரியா. ஸோ நம்ம டெரிவேஷன் பார்த்தப்ப இந்த ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம். A is equal to F பதில் மைனஸ் EE by M போட்டுக்கலாம். இப்போ கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். V is equal to U plus AT. சரியா. இப்போ இந்த U வந்து ஆவரேஜ் தெர்மல் வெலாசிட்டி, அந்த ஷார்ட் டியூரேஷன் அப்போ என்ன எடுத்துப்பாங்க, ஆவரேஜ் தெர்மல் வெலாசிட்டி அது வந்து 0ன்னு எடுத்துப்பாங்க. ஆவரேஜ் தெர்மல் வெலாசிட்டி அதோட வேல்யூ வந்து 0. ஸோ அப்போ 0ன்னு போட்டுப்போம். இந்த வியை தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லிடுவோம். Tயை வந்து டவ், அந்த டவ் தான் ரிலாக்ஸேஷன் டைம். அதை பற்றியும் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதோட வேர்டிங்ஸ் எப்படி பண்ணிடலாம் பாருங்கள். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD is equal to A கண்டுபிடிச்சிருக்கலாம், EE by M டவ். இதுதான் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. சரியா. ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னும் போது சிம்பிளாக இந்த நோட்டேஷன்ஸ் இருந்தால் போதும். ஸோ இன்னொரு முறை அப்படியே ரீகேப் பண்ணிடலாம். ஒரு கண்டக்டர் நேம் XY ஆஃப் லென்த் L, யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஏரியா A. இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு பில்ட் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்ததால் அதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரிஃப்ட் ஆகி போகுது. ட்ரிஃப்ட்னும் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது, பிரேக் அடிக்கிற மாதிரி. சரியா. சைக்கிள் எப்படி ட்ரிஃப்ட் பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக போயிட்டு பிரேக் அடிச்சுன்னா அப்படியே திரும்ப பாருங்க, அது அந்த லாஜிக் தான். ஸோ ட்ரிஃப்ட் ஆகி போகும். ரேண்டம் மோஷனில் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கும். சரியா. ஸோ அதோட டெரிவேஷன் பார்த்தோன்னா VD is equal to E tau by M. இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதோட வேர்டிங்ஸை 2 மார்க்கில் ஜஸ்ட் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்ம்லாம் இந்த வேர்டிங்ஸ் எழுதுனா போதும். வேர்டிங்ஸு கரெக்டாக எழுதணும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் பாருங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி acquired by the free electrons of the conductor in the direction opposite to the externally applied electric field. சரியா. ஆப்போசிட் அந்த வார்த்தை தெளிவாக இருக்கும். சரியா. ஆவரேஜ் வெலாசிட்டி அக்வயர்டு பை ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, இந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் போகுது, ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதான் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி சொல்லுவோம். த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வில் ரிமைன் சேம் வித் த லாட்டிக்ஸ் அயான். ஸோ ஒரே மாதிரி லாட்டிக்ஸ் இருக்கும்போது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி சேமாக இருக்கும். போன கொஸ்டினில் அதான் பார்த்துருப்போம். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கும்போது ரிலாக்ஸேஷன் டைம் சேமாக இருக்கும். அப்போ மொபிலிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டிலாம் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் டைம் டவுன்னு சொன்னால அதோட டெஃபினேஷன் எப்படி அதெல்லாம் பாருங்க. த ஆவரேஜ் டைம் ஃபார் த ஃப்ரீ ட்ராவல் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான் பிட்வீன் த 2 சக்சஸிவ் கொலிஷன். 2 கொலிஷனுக்கு நடுவில் இருக்கிற டைம் தான் ரிலாக்ஸேஷன் டைம். இப்போ ஒரு எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இங்கேருந்து இப்படி போகுதுன்னா மேபி இங்கே ஒரு கொலிஷன் நடக்கலாம், திரும்பி அதோட டைரக்ஷன் ஆகும், லைட்டாக சேஞ்ச் ஆகி இப்படி போகும். இங்கே நடக்கும்போது திரும்பி இப்படி போகலாம். ஸோ இந்த டைம் ஒரு 2 கொலிஷனுக்கு நடுவில் எவ்வளோ டைம் வந்துச்சோ அதான் வந்து ரிலாக்ஸேஷன் டைம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிளாட் எ கிராஃப் ஷோயிங் வேரியேஷன் ஆஃப் வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த செல். சரியா. ஸோ எதுக்கும் கிராஃப் பண்ணோமா, வோல்டேஜ் ட்ரான் வெர்சஸ் கரண்ட், வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த செல். How can one get the information about from this plot about the EMF and the internal resistance of the cell? ஸோ அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் போது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள கிராஃப் தான் கேட்டிருக்காங்க.
இப்போ இதோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னா V is equal to E minus IR பார்த்துருக்கோம். ஸோ V தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், Eனா EMF. சரியா, ஒரு பேட்டரி மட்டும் ஓப்பன் சர்க்கியூட்ல இருக்கும் போது அது இஎம்எஃப்னு சொல்லுவோம். அது க்ளோஸ்டு சர்க்கியூட் பண்ணும்போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆக்ட் ஆகும், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஆக்ட் ஆகும். அது பேர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுக்கான ரிலேஷன் V is equal to E minus IR. இதை எப்படியோ சொல்லிக்கலாம், கேபிட்டல் இஎம்எஃப் தான் எப்பவுமே அதிகமாக இருக்கும். இது எதுக்கும் ஈக்குவலாக இருக்கும்னா கேபிட்டல் V ப்ளஸ் ஸ்மால் v. ஸ்மால் v இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் IR, ஸ்மால் v போது I ஸ்மாலா. சரியா, இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம இந்த ரிலேஷன் வச்சுட்டு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணிடலாம். V is equal to E minus IR. இப்போ இதை எப்படி நான் பண்ண போறேன்னு பாருங்க. இப்போலாம் கேட்டிருக்காங்க விக்கும் ஐக்கும் தானே ரிலேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்லோப் ஆஃப் த லைன் மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் தெரியும், y is equal to mx plus c தெரியும். ஸோ y இடத்துல v நான் பிளேஸ் பண்ண போறேன். mx பதில் x ஆக்சிஸ்ல வந்து i இருக்கா, அப்போ மைனஸ் ஆர் ஐ பிளஸ் CE. இப்போ இதை ஜஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுங்க. y ஆக்சிஸ் தானே இது வந்து y ஆக்சிஸ், இது வந்து x ஆக்சிஸ். y ஆக்சிஸ்ல நான் இருக்கு v இருக்கு. வெரி குட். ஸோ y ஆக்சிஸ்ல vன்னு போட்டுக்கணும். அப்போ எம்முக்கு பதில் நான் இருக்கு பாருங்க, மைனஸ் ஆர். ஸ்லோப் தான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரியா, அப்போ x ஆக்சிஸ்ல கரண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். x ஆக்சிஸ்ல கரண்ட். அப்போ இன்டர்செப்ட் தானே, சின்றது இன்டர்செப்ட். அப்போ E ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் நெகட்டிவ்ல வந்து பாசிட்டிவ்ல ஸ்லோப் இருந்துச்சுன்னா இப்படி வரப்போகுது, ஸ்லோப் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா இப்படி வரப்போகுது. ஸோ அந்த இன்டர்செப்டோட பாயிண்ட் வந்து ஈன்னு எடுத்துப்போம். இந்த கிராஃப் வந்து அப்போ இப்படி பண்ண போகிறோம். சரியா, ஸோ இந்த லைன் தான் அப்போ நம்மளுக்கு தேவையான கிராஃப் இதுதான். சரியா, ஸோ இந்த ஸ்லோப் ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன்ல கம்பேர் பண்ணி V is equal to மைனஸ் RI plus E அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு இந்த கிராஃப் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லோப் வந்து நெகட்டிவ் வரதால லைன் வந்து இப்படி வருது. சரியா, அதுதான் இப்போ இந்த ஆன்சர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சர்க்யூட் கேட்டாங்கன்னா இது மாதிரி பண்ணிக்கிறீங்க. ரெசிஸ்டன்ஸ், வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், இஎம்எஃப், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் வோல்டேஜ் மெஷர் பண்ணும்போது என்ன இருக்கும் போட்டிருக்காங்க பாருங்க. கிராஃப் நம்ம போட்ட மாதிரி இருக்கா. ஸோ வேர்டிங்ஸ் இதை வச்சு அப்படியே வேர்டிங்ஸ் எழுதலாம். V is equal to E minus IR. E is the EMF of the cell, R is the internal resistance of the cell, and I is the current through the circuit. V is equal to இதே தான் மாற்றி எழுதியிருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது கிராஃப் ஷோ த வேரியேஷன் ஆஃப் டெர்மினல் வோல்டேஜ் வர்சஸ் கரண்ட். EMF of the cell intercept on the y axis. சரியா, ஸ்லோப் ஆஃப் த லைன். இந்த வேர்டிங்ஸோட இந்த டெரிவேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்படியே கிவன் கொஸ்டினை ஒரு 2-3 வாட்டி படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 conducting wires X and Y of same diameter but different materials are joined in series across the battery. If the number density of X is twice that of Y, find the ratio of drift velocity of electron in the 2 wires. சரியா, அப்படின்னா ஒரு டயக்ராம் மாதிரி ட்ரை பண்ணலாம். சரியா, ஸோ எக்ஸ்ன்றது ஒரு ஒயரு, ஒய் சேம் டயாமீட்டர், அப்போ ஒரே சைஸில் தான் இருக்குது. சரியா, லென்த்தை பற்றி அவங்க எதுவும் தரல. சரி, அப்படியே ஒன்று ஒன்றா நோட் பண்ணிட்டு வரலாம். எக்ஸ் ஒயரு, ஒய் ஒயர். ஓகே, சேம் டயாமீட்டர் வந்து சேம். D1 is equal to D2 இல்லை dx is equal to dy எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்களா. பட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்னா ரோ எக்ஸ், இதுக்கு வந்து ரோ ஒய், நாட் சேம், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். இந்த நம்பர் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் எக்ஸ், நம்பர் டென்சிட்டி nxன்னு எடுத்துக்கிறேன், இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் இன் ஒய். நம்பர் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் எக்ஸ் வந்து எப்படி இருக்கா, 2 மடங்கு, இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ஒய். அப்போ 2 times of ny. nxன்றது அதிகமாக இருக்கும், nyன்றது கம்மியாக இருக்கும். nx நம்பர் டென்சிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ஒய் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் 2 wires. இந்த 2 மெட்டீரியலும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, சரியா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் 2 wire. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி
விடி விடி எக்ஸ் டிவைடட் பை விடி ஒய் இதுதான் கேட்டிருக்காங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் ஒய். இப்போ இதில் எது சேமாக இருக்கும் அப்படின்னா சேம் ஒயர் தானே. ஒயர் சீரீஸில் இருக்கும்போது கரண்ட் ஐ சேமாக இருக்க போகுது. கரண்ட் ஐ சேமாக இருக்குமா அந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஒய். கரண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு என்இ ஏவிடி. அப்போ என்எக்ஸ் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், ஏரியா எக்ஸ், விடி எக்ஸ். இங்கே வரும்போது எல்லாமே ஒய், நம்பர் டென்சிட்டி ஒய், சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் சேமாக இருக்கும், ஏரியா ஒய், விடி ஒய். சரியா? இப்போ சார்ஜ் கேன்சல் பண்ணிடலாம். ஏரியா டயாமீட்டர் சேம்னா ஏரியா சேமாக தான் இருக்க போகுது. இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் கேன்சல் பண்ணிடலாம். என்எக்ஸ் நம்பர் டென்சிட்டி இருக்குல்ல. ஸோ நம்மளுக்கு விடிஎக்ஸ் பை விடி ஒய் இதுதானே வேணும். அப்போ இது அப்படியே இருந்துட்டோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ், இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் ஒய் இதுனா வரும் என் ஒய் மேலே இருக்கு, என்எக்ஸ் கீழே இருக்கு. சரியா? என்எக்ஸ் பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, கிவன்ல கொடுத்துருக்காங்க என்எக்ஸ் அப்படி, என்ஒய் அப்படி போட்டுக்கிறேன். என்எக்ஸ் பதில் 2NYன்னு போட்டுக்கிறேன். கேன்சல் பண்ணினா 1:2 வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன் எக்ஸ் வந்து 1 டைம்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன் 2 வந்து 2 டைம், 1:2. சரியா? இப்போ J is equal to sigma E அப்படின்னு டெரைவ் பண்ணல. அதை மோஸ்ட் சிம்பிள் ஃபார்மேட்ல எப்படி டெரைவ் பண்றதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு J அப்படின்றது கிளியரா தெரியும். Jனா I/A. நெக்ஸ்ட் ஓம்ஸ் லாவோட ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஓம்ஸ் லா V is equal to IR. இது ரெண்டுத்தை வச்சு நம்ம எப்படி டெரைவ் பண்ணலாம் பாருங்க. V I R பதில் ரோ L/A அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ V is equal to இது எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும்ல. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட் லென்த். ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் மட்டும் வேணும்னா V is equal to EL. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாலையும் வோல்டேஜ் மட்டும் இருக்கா. இந்த ரெண்டு வோல்டேஜும் ஈக்குவேட் பண்ணி ஒரு ரிலேஷனை டெரைவ் பண்ணுறான். I ரோ L/A is equal to EL. இந்த எல்லாம் கேன்சல் பண்ணிப்பேன். I/A நான் Jன்னு சொல்லிக்கலாம். J இன்டூ ரோ ஈக்குவல் டு ஈன்னு சொல்லலாம். ரோ அப்படின்னும் போது ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி அப்படின்னும் போது சிக்மா 1/ρ. ஸோ இதை நான் எப்படியும் சொல்லலாம்னா ஜே ஈக்குவல் டு இ பை இந்த ரோ இந்த சைடில் மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு வந்தால் டிவைட் ஆகும். ஜே இஸ் ஈக்குவல் டு E/ρன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணலாம்னா 1/ρவை சிக்மா சொல்லிக்கலாம், சிக்மா இ. சரியா? ஸோ இது சிம்பிள் ஃபார்மேட்டில் வித்தவுட் நம்பர் டென்சிட்டிலாம் என்ன போது இது மாதிரி நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன ரிலேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ரோ இஸ் ஈக்குவல் டு M/NE² டவ். சரியா? ரெசிஸ்டிவிட்டி டெரைவ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா M/NE² டவ். இது எப்படி வந்துச்சு நம்ம இப்போ கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாம்னா கரண்ட் தெரியும் I is equal to NE/AVD. அதே மாதிரி விடியோட ஃபார்முலா தெரியும் EE τ/M. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். I is equal to இந்த A1 நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆக போகுது, NE விடிக்கு பதில் EE τ/M. அப்போ I/A நான் Jன்னு சொல்லிக்கலாம். J is equal to NE² E τ/M. சரியா? இப்போ இதை கூட இதை கம்பேர் பண்ணணும். J இஸ் ஈக்குவல் டு சிக்மா இல. இப்போ J இருக்கு, E இருக்கு, மற்ற டேர்ம்ஸ் தான் இவங்க சிக்மா சொல்லிடுவாங்க. அப்போ கம்பேரிங் 1 and 2 சொல்லும் போது சிக்மா இஸ் ஈக்குவல் டு NE² τ/M. சிக்மா இது அப்படின்னா ரோ அப்படின்னும் போது 1/σ தட் இஸ் ஈக்குவல் டு M/NE² τ. சரியா? நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுன்னா எப்படி வேணா மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. டிஃபைன் ரிலாக்ஸேஷன் டைம் ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் ட்ரிஃப்டிங் இன் எ கண்டக்டர். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்துருக்கோம். டைம் இன்டர்வல் பிட்வீன் த டூ சக்சஸிவ் collision. How it is related to the drift velocity of the electron. சரியா? அது நம்ம பார்த்துருக்கோம். drift velocity PD equal to EE τ/M. Use this relation to deduce the expression of electrical resistivity of the material. ரோ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இதை ஓம்ஸ் லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்.
V is equal to IR இதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். I வந்து தெரியும் NEAVD சரியா. VD சப்ஸ்டியூட் பண்ணுங்க. NEA drift velocity பதில் நான் பண்ணியிருப்பாங்க E tau by M போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிலேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் வோல்ட் பர் யூனிட் லென்த்தா அதையுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I is equal to NE square A E பதில் V by L tau M சரியா. இப்போ நெக்ஸ்ட் இது tau M. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓம்ஸ் லா ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும். V is equal to IR கரெக்டா. ஆறுன்னும் போது V by Iன்னு வரப்போகுது. இந்த என்டையர் ஈக்குவேஷனில் V இருக்கு, இங்கே I இருக்கு. R வர மாதிரி மட்டும் இந்த சைடு எடுங்க. ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை V இந்த ஐயை இந்த சைடு எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த L M அந்த சைடு போயிடும். NE ஸ்கொயர் A tau கீழே வந்துடும் சரியா. ஸோ V by ஐயை நான் ஆறுன்னு சொல்லலாம். இந்த டேர்மை நான் ஆறுன்னு எடுத்துப்பேன். R is equal to LM divided by NE square tau A. R அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் இஸ் directly proportional to length, inversely proportional to the area. Constant வந்து rho. R is equal to rho L by A வா. இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். R is equal to rho L by A. அப்போ இதில் Lவும் இருக்கு ஏவும் இருக்கு. அப்போ ரோ வந்து என்ன வரப்போகுது, மீதி டேர்ம்ஸ் தான் ரோ M by NE ஸ்கொயர் tau சரியா. ஸோ எல்லா டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஸும் நான் டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்துங்க. கொஸ்டினில் எதை கேட்குறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணி காட்டுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஷோ அண்ட் பிளாட் வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டி இப்போ தான் அதோட ஃபார்மில் டெரைவ் பண்ணோம். M by NE ஸ்கொயர் tau சரியா. ஸோ ஆஃப் கண்டக்டர் conductor typical semiconductor as a function of temperature பேஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு கேட்க போகிறாங்க. using the expression for the resistivity in terms of number, density, relaxation time and pollution. How the resistivity in the case of conductor increases while it decreases in the semiconductor with the rise of temperature. அவங்களே கொடுத்துட்ருக்காங்க ஆன்சரை. அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு கிராஃப் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கண்டக்டரு, இன்னொன்று வந்து செமிகண்டக்டர் சரியா. இது கண்டக்டர்னு எடுத்துப்போம். கண்டக்டர் அதுவும் இந்த சைடு டெம்பரேச்சரு, இந்த சைடு ரெசிஸ்டிவிட்டி. இதுக்குமே ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சர் சரியா. இது வந்து செமிகண்டக்டர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதில் ஹவு த ரெசிஸ்டிவிட்டி இந்த கேஸ் ஆஃப் கண்டக்டர் increases with the rise of temperature, semiconductorல decreases. அதோட கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா இப்படியே இன்க்ரீசஸ்ல இப்படி வரும், டிக்ரீசஸ்னும் போது இப்படி வரப்போகுது. இதுக்கான ரீசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும் பாருங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் கண்டக்டர்ல டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பொல்யூஷன் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். பொல்யூஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ரோட்டில் எல்லாரும் ஃபாஸ்ட்டாக போனால் ஆக்சிடென்ட் பட்டு நடந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அது மாதிரி தான். அப்போ ரிலாக்ஸேஷன் டைம் டவ் வந்து என்ன ஆகிடும், ட்ராப் ஆகிடும், கம்மியாகிடும். ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இன் கண்டக்டர் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், பொல்யூஷன் happens fastly, relaxation time reduces. ரிலாக்ஸேஷன் டைம் ரெடியூஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கோட கிராஃப் இது. இன்கேஸ் ஆஃப் செமிகண்டக்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா இன் ரூம் டெம்பரேச்சரில் அது வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி தான் இருக்கும். டெம்பரேச்சர் ஏற தான் என்ன ஆகும், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் வந்து நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்பர் டென்சிட்டி இருக்கு பார்த்தியா, அது இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்பர் டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த எண்ணு இந்த ரோ இஸ் ஈக்குவல் டு M by NE ஸ்கொயர் டவுல n இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டினா ஆகிடும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பதில். அப்போ டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ரீசன். இப்போ வேர்டிங்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் கேஸ் ஆஃப் கண்டக்டர் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ரிலாக்ஸேஷன் டைம் டிக்ரீசஸ், ஸோ ரெசிஸ்டிவிட்டி increases. அதே தான் நம்ம பார்த்தோம். இன் கேஸ் ஆஃப் செமிகண்டக்டர் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் நம்பர் டென்சிட்டி ஆஃப் தி எலக்ட்ரான் increases and resistivity decreases. Next question. The resistance of the tungsten filament at 150 degrees Celsius is
133 ஓம். சரியா? அப்போ T1 இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 150, அப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 133 ஓம். வாட் வில் பி த ரெசிஸ்டன்ஸ் அட் டெம்பரேச்சர் 2 வந்து 500 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா அவங்களே கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. 0.0045 பர் டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸில் என்ன கண்டுபிடிக்கணும்? R2 கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா RF ரெசிஸ்டன்ஸ் அட் ஃபைனல் போது R இனிஷியல் 1 + ஆல்ஃபா டெல்டி. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக முடிச்சிடும் பாருங்க. சப்போஸ் ஆல்ஃபான்னு கேட்டிருந்தாங்க, ஆல்ஃபா கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஃபார்முலா இதை இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கும். இதை யூஸ் பண்ணிங்க. R2 - R1 டிவைடட் பை R1 × T2 - T1. ஸோ இங்கே ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக கரெக்ட் ஆன்சர் வந்துடும். ஸோ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 133 ஓம், 1 + ஆல்ஃபானும் போது 0.0045. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணுறேன் பாருங்கள். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இங்கே? ஸோ இனிஷியலாக 150, ஃபைனல் 500. ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் T2 - T1, 500 - 150 அப்படி பண்ணும்போது 315 வரப்போகுது இன்ட்டு 350. இப்போ இதை ஜஸ்ட்டு அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள். 1 + 0.0045 × 350 பண்ணால் என்ன வருதுன்னா 1.575 வரும். மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இதை ஆட் பண்ணும்போது 1.33 × 1 + என்னும்போது 2.575 வரும். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் இதோட ஆன்சர் வந்து 242.475. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ ஃபைனல் அப்போ அந்த 500 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 242.475 ஓம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எ பேட்டரி ஆஃப் EMF 2 வோல்ட். EMF வந்து 2 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R வந்து 0.1 ஓம் இஸ் பீயிங் சார்ஜ்டு பை த சார்ஜ் ஏற்றுறாங்க. சார்ஜிங் அந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். சார்ஜிங் பை த கரண்ட் வந்து 5 ஆம்பியர். What will be the direction of current inside the battery? What is the potential difference between the terminal of the battery? சரி, ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரி கான்செப்ட்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ பேட்டரி அப்படின்னும் போது இப்படி கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டு இதை பாக்ஸ் மாதிரி காமிப்பாங்க. சரியா? இப்போ பேட்டரியிலேருந்து நம்ம கரண்ட் சப்ளை எடுத்தோம்னு வச்சுக்கோம். இங்கே ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டர், லோடு, மேபி லைட்டு, ஃபேன் எதுனா இருக்குன்னா வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வி ஆர் யூசிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கன்வென்ஷனல் கரண்ட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு போடுவோம். பேட்டரி அவுட் சைடில் இது கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. இது வந்து டிஸ்சார்ஜிங் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது. சரியா? டிஸ்சார்ஜிங் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து அவுட் சைடில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும், இன்சைடில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகும். இது வந்து டிஸ்சார்ஜிங். ஏன்னா நம்ம கொஸ்டினில் சார்ஜிங் பற்றி கேட்டிருக்காங்க. சார்ஜிங் நடக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் கொஞ்சம் அதிகமாக தரணும், அப்போ தான் நடக்கும். இங்கே ஒரு ஹை பொட்டன்ஷியல். சரியா? லைக் ஹை பொட்டன்ஷியல். ஸோ பின்னு போட்டுக்கிறேன். ஹை பொட்டன்ஷியல் தருவாங்க. அப்போ பொட்டன்ஷியல் வந்து எப்படி வரும்னா கரண்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில். சரியா? இப்படி போச்சுல, அப்போ இதுக்கு இப்படி வந்துருக்கும். அவுட் சைடில் எப்படி வரும்னு பாருங்க கிளியரா. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இங்கே +லேருந்து வெளியில் போச்சா, அப்போ +லேருந்து வெளியில் போனது +லேருந்து இப்படி உள்ளே வரப்போகுது. சரியா? ஸோ அப்போ இப்படி வரும். இதை நம்ம அவுட் சைடில் எப்படி போகுதுன்னு சொல்லுவோம்னா இங்கேருந்து போகிற மாதிரி கணக்கு. கரெக்டாக? நெகட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ்லேருந்து இப்படி போகிற மாதிரி எடுத்துப்போம். இன்சைடில் அப்போ எப்படி போகும்? இன்சைடில் அதோ இப்படி உள்ளே போகிறது. அப்போ இன்சைடில் +2 நெகட்டிவ் இப்படிதான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லா நாலுத்துமே கிளியராக அப்சர்வ் பண்ணி வச்சுங்க. டிஸ்சார்ஜிங் அப்போ இந்த பேட்டரியில் இருந்தால் கரண்ட் வெளியில் போகும். ஸோ அவுட் சைடில் +லேருந்து மைனஸ் போகும். இன்சைடில் இந்த சர்க்யூட் இப்படி தானே கம்ப்ளீட் ஆகும். இப்படி வரப்போகுது. ஸோ இன்சைடில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போட்டிருக்கும். இப்போ சார்ஜிங் அப்போ இதோட ஹை வோல்டேஜ் கொடுக்கும். ஸோ இங்கேருந்து பேட்டரிக்குள்ளேயே கரண்ட் வரப்போகுது. பேட்டரிக்குள்ளே கரண்ட் வருது அப்படின்னும் போது இப்படி வருதா. ஸோ இப்போ பேட்டரி இங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி அவுட் சைடில் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வருது, இன்சைடில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இந்த பாயிண்ட்டை கிளியராக புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜிங் அப்போ பொட்டன்ஷியல் V வந்து என்ன இருக்கும்னா E - IR. ஏன்னா
இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆப்போசிட்ல போறதால V is equal to E minus IR இருக்கும். ஆனா இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா வரப்போகுது E plus IR, ஏன்னா சேம் டைரக்ஷன்ல தான் போகும். சரியா? ஸோ V is equal to E plus IR. ஸோ இந்த இடத்துல V is equal to E plus IR. இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ what is the potential difference between the terminal? அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். V equal to E வந்து 2 கொடுத்துருக்காங்க, I வந்து 0.1 into 5. அப்போ 2 plus 0.1 into 5 வந்து 0.5. டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 2.5 வோல்ட். சரியா? அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 2.5. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ டிஸ்சார்ஜிங் அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V is equal to E minus IR இருக்கும். சார்ஜிங் அப்போ V is equal to E plus IR. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல a battery of EMF 6 volt. சரியா? battery of EMF வந்து 6 volt, internal resistance R வந்து 2 ohm. In the circuit current வந்து 0.25 ampere. To find வந்து resistance of the resistor and terminal voltage. சரியா? என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ கரண்ட் ஓம்ஸ்ல V is equal to IR ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கலாம். எப்பனா பேட்டரி இல்லாத இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தரல அப்படின்னும் போது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்கனாலே இது வந்து E ஆயிடும், I ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிடும், R plus R ஆயிடும். சரியா? அப்போ E is equal to IR plus IR. நம்மளுக்கு R மட்டும் தானே வேணும். ஸோ IR is equal to E minus IR எடுப்பேன். R மட்டும் வேணும்னா E minus IR by I. சரியா? அப்போ EMF வந்து 6 மைனஸ் கரண்ட் வந்து 0.25 into 2 டிவைடட் பை I வந்து எவ்வளோ, 0.25. சரி, மல்டிபிள் பண்ண பார்க்கலாம். 6 மைனஸ் 0.5 into 2னா 0.5 வரும். 0.5 டிவைடட் பை 0.25. இப்போ இதை மைனஸ் பண்ணால் 6 மைனஸ் 0.5 வந்து 5.5 டிவைடட் பை 0.25 இன்டூ 100 பண்ணிக்கிறேன். 550 டிவைடட் பை 25 வரும். ஸோ 5 சார் 5 11 சார்னு வரும். ஸோ 5 11 சார் வரும். 110 divided by 5 பண்ணும்போது 5 2s are 10, remaining 5 2s are. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 22 ஓம். இன்னும் இதை சிம்பிளாக நான் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்னா, இதுவே சிம்பிள் தான். இல்லை இன்னொரு ஃபார்ம் இதே தான் ஆர்டர் பண்ணி போட்டிருப்பான். வெறும் I மட்டும் எடுத்தோன்னா வரப்போகுது, I மட்டும் இந்த ஃபார்ம்லால I மட்டும் எடுத்தோன்னா E by R plus Rன்னு வந்து கரெக்டா? இதில் கூட தெரிஞ்ச வேல்யூஸ் அப்படியே நீ போட்டு வந்துட்டா ஈஸியாக முடிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? சேம் ஃபார்முலா தான். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்னும் போது பேட்டரி கொடுத்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வோல்டேஜ் ஈயாக மாறிடும், EMF மாறிடும். ரெசிஸ்டன்ஸ் வந்து R plus R மாற்றிக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் டெர்மினல் வோல்டேஜ் அக்ராஸ் த பேட்டரி. வோல்டேஜ்னா V is equal to IR. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இதை மட்டும் பண்ணிக்கலாம். கரண்ட் வந்து எவ்வளோ, 0.25. ரெசிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிச்சோம், 22. ஸோ 0.25 into 22 பண்ண என்ன வரும் பாருங்க, 0.25 into 22. 2 5s are 10, 2 2s are 4, 5 0 0 5 0 0 5 5 ரெண்டு டெசிமலா. ஸோ வோல்டேஜ் வந்து 5.50 வோல்ட். சரியா? ஸோ சப்போஸ் EMF கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். இருங்க, V இருக்கா, E நான் ஃபார்முலா I வந்து 0.25, R வந்து 22 கண்டுபிடிச்சோம், ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.2வா. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2, ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் 24. 0.25 into 24 மல்டிபிள் பண்ணான்னா வரும் பாருங்க, 0.25 into 24, 25 into 24 பண்ணால் கரெக்டாக 6 EMF வந்துச்சு பாரு. சரியா? ஸோ நம்ம போட்டதை வெரிஃபையும் பண்ணுறோம். வெரி குட். இப்போ இந்த கொஸ்டினும் two cells E1 and E2 and internal resistance R1 and R2 respectively are connected in series and parallel. Respectively, தனித்தனியா cells in series, cells in parallel. Subtain the expression for the equivalent EMF and equivalent resistance in the two cases. ரெண்டு cases தனித்தனியா பார்த்துக்கலாம். cells in series இது இம்பார்ட்டன்ட் தான். cells in
சீரீஸில் செல்ஸ் இருக்கும்போது அதோட ஈக்குவலன்ட் இஎம்எஃப்பும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு செல் அப்படின்னும் போது பக்கத்துலேயே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஸோ 2 செல்லு தான் கொடுத்துருக்காங்க. சரியா, எக்ஸ்டர்னல் லோடு கேபிட்டல் ஆர். இப்போ இதை ஃபர்ஸ்ட் செல்லுன்னு எடுத்துப்போம், இதை செகண்ட் செல்லுன்னு எடுத்துப்போம். ஸோ செல் அப்படின்னாலே அதை என்ன பண்ணியிருப்போம், இஎம்எஃப் 1 R1 E1 R2 E2 R2, இது கேபிட்டல் ரெசிஸ்டன்ஸ் R. ஸோ பாசிட்டிவ்ல வந்து கரண்ட் இப்படி போகுது. ஸோ இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்பவுமே செல்ஸ் இன் சீரீஸ் எல்லாத்துலேயுமே சீரீஸ் அப்படின்னும் போது கரண்ட் ஐ வந்து சேமாக தான் இருக்கும். கரண்ட் ஐ வந்து சேமாக இருக்கும். பொட்டென்ஷியல் தான் என்ன ஆகும், ஆட் ஆகிட்டே போகும். சரியா, ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் V1 + V2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 செல் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபார்முலா தெரியும். V = E - IR. சரியா, இதுதான் பேஸ் ஃபார்முலா எடுத்துப்போம். இப்போ V1 V2 இதில் இருந்து எடுக்கிறேன் பாருங்க. V1 என்னும் போது E1 மைனஸ் கரண்ட் ஐ சேம்ன்றதால் ஐனே போட்டுப்பேன் R1. V2 என்னும் போது E2 - IR2. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். V = V1 + V2 பா. V = V1 பதில் E1 - IR1 ப்ளஸ் E2 V2 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், E2 - IR2. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, V = E1 E2 ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். E1 + E2 மைனஸ் ஐ காமனாக எடுத்துட்டேன்னா R1 + R2 மார்க். சரியா, ஸோ இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் கம்பேர் 1 and 2. அப்போ V இருக்கும். V ஈக்குவலண்ட் இடத்துல E1 + E2 இருக்கு. அதே மாதிரி R ஈக்குவலண்ட் பக்கத்தில் என்ன இருக்குன்னா R1 + R2ன்னு இருக்கு. சரியா, ஸோ இதை கம்பேர் பண்ணி இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். E ஈக்குவலண்ட்னா E1 + E2, R ஈக்குவலண்ட்னா R1 + R2. இதில் சீரீஸில் செல்ஸ் கனெக்ட் ஆகும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். ஸோ கரண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். சரியா, ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் செல்ஸ் இன் பேரலல் டிரைவ் பண்ணிடலாம். 2 செல்லை பேரலா கனெக்ட் பண்ணி அது எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான டயக்ராம் போட்டுடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா 2 செல் எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் செல்லு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட, இது செகண்ட் செல். இது காமனா லோடு வெளியில இருக்கு. 2 செல்ஸ் பேரலா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, ஸோ லோடு வெளியில இருக்கு. கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எது E1 அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிடலாம். சரியா, ஸோ கரண்ட் ப்ளஸ்லேருந்து இது வரப்போதா, ப்ளஸ்லேருந்து இப்படி வரப்போகுது, இதுவும் இப்படி வரப்போகுது. இது ரெண்டும் சேர்த்த மாதிரி இங்கே வந்து இப்படி வெளியில் வரப்போகுது, இங்கே இப்படி போக போகுது. சரியா, ஸோ இதுலேருந்து வர கரண்ட் I1ம் இதுலேருந்து வர கரண்ட் I2ம் இங்கே வரது I1 + I2 IN எடுத்துக்கலாம். இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. இப்போ உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் அது இது E1 EMF ஆஃப் செல் E1, இது R1, இது E2 R2. சரியா, E1 R1. இப்போ parallel cells in parallel அப்படின்னும் போது கரண்ட் தான் என்ன நடக்கும், I = I1 + I2. கிர்ச்சாஃப் ரூல் அப்ளை பண்ணும்போது I = I1 + I2. பட் வோல்டேஜ் V வந்து சேமா இருக்கும். சரியா, இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கணும். நம்ம டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அந்த ஃபார்முலா V = E - IR. ஆனால் இதில் நம்மளுக்கு இந்த I தானே தேவை. அப்போனா பண்ணுற இந்த ஈக்குவேஷன் இந்த சைடு எடுத்துகிட்டு IR = E - V. I மட்டும் வேணும்னா E - V/R. சரியா, இப்போ I1 I2 தான் எனக்கு வேணும். I1 = E1 - V சேமாக இருக்கும் டிவைடட் பை R1. I2 = E2 - V/R2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம், ஈஸியாக பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க. அப்போ I அப்படியே வச்சுக்கிறேன். I1க்கு பதில் இது தனித்தனியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறேன். E1/R1 - V/R1 ப்ளஸ் I2க்கு இதை தனித்தனியாக இங்கேயுமே E2/R2 - V/R2. இதுவுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா E1/R1 ஃபர்ஸ்ட், அதே மாதிரி E2/R2. இது ரெண்டுத்துலேயும் -V காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா 1/R1 + 1/R2 வந்துடும். சரியா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுறேன், I =
E1 இதுக்கு எல்சிஎம் எடுக்கிற பாருங்க, R1 R2 வருமா, இது கிராஸ் மல்டிபிள் பண்ணினா E1 R2 plus E2 R1 வந்துடும் மைனஸ் பி, இதுக்குமே எல்சிஎம் எடுங்க, R1 R2 வரும், இங்க R2 plus R1. சரியா, நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்மேட் இது மாதிரி ஈக்குவேஷன் ஒன்று பார்த்தியா, இது மாதிரி தான் நம்ம மாற்ற போகிறோம். நம்மளுக்கு பி தான் இந்த சைடு வரும். ஸோ இந்த என்டையர் டைம் நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன், ப்ளஸ் ஆகிடும். பி இன்டூ R1 plus R2 போட்டுக்கலாம் அதை. சரியா, R1 R2 ஈக்குவல் டு E1 R2 plus E2 R1 divided by R1 in R1 R2, இந்த ப்ளஸ் அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஐன்னு வந்துடும். இப்போ பி மட்டும் தானே தரேன், இந்த என்டையர் டேர்மை டிவிஷன் கொடுத்துறேன். E1 R2 plus E2 R1 divided by R1 R2 மைனஸ் ஐ, இந்த மல்டிபிளாக இருந்து மொத்தமாக இந்த சைடு டிவிஷனுக்கு வந்துடும். R1 R2 divided by R1 R2. சரியா, இப்போ இதை இதுக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். B is equal to E1 R2 plus E2 R1 divided by R1 R2 divided by R1 plus R2 divided by R1 R1 minus I divided by பெரிய லைன் போட்டுக்கோம், R1 R2 divided by R1 R2. இப்போ பாருங்க, எதுவும் கேன்சல் பண்ணிடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே. இப்போ B is equal to E1 R2 plus E2 R1 divided by R1 plus R2 minus I by 1, கீழே எதுவும் 1, இதை ரெசிப்ரோகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா R1 R2 divided by R1 plus R2. சரியா, இதுதான் வந்து ஈக்குவேஷன் 2. இதை வந்து ஈக்குவேஷன் 1 கம்பேர் 1 and 2, கம்பேர் 1 and 2 பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்க. E ஈக்குவலண்ட் அப்படின்னும் போது E ஈக்குவலண்ட்டுக்கு இந்த பார்ட் இருக்கு, E1 R2 plus E2 R1 divided by R1 plus R2. அதே மாதிரி I இருக்கு R ஈக்குவலண்ட்டுக்கு பதில் நான் இருக்கு பாருங்க, R ஈக்குவலண்ட்டுக்கு பதில் R1 R2 divided by R1 plus R2. சரியா, இதை எப்படியோ நம்ம நார்மலாக ரெசிஸ்டர் சீரிஸ் பேரலல் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபார்ம் தான் வரும். 1/R ஈக்குவலண்ட் எடுத்துனா 1/R1 plus 1/R2. சரியா, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான். இம்பார்ட்டன்ட் டெரிவேஷனாக கிளியராக பார்த்து வச்சுக்கணும். பேரலில் கனெக்ட் பண்ணும்போது அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா 1/, வந்ததுல. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3 identical resistor, each resistance R, so connected in series with a DC source, dissipate power X. இந்த word exact clear understand பண்ணுங்க. 3 resistor இருக்கா, 3 resistor, each resistance 3 connected in series, அதனால இப்படி போடுங்க. with the DC source maybe voltage எவ்வளோலாம் கொடுக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி இருக்கும்போது இதில் எவ்வளோ பவர் டிசிபேட் ஆயிருக்கு அப்படின்னா, பவர் இந்த கேஸுக்கு எக்ஸ்ன்னு இருக்கு. The resistors are connected in parallel to the same DC source. இதையே என்ன பண்ண போறாங்க, இதே பேட்டரி இதே ரெசிஸ்டர் ஆனால் பேரலல்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க. சரியா, பேரலல்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க. பேரலல்ல கனெக்ட் பண்ணியிருக்கும் போது how much power will be dissipated, இதுதான் கொஸ்டின். சரியா, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. பவரோட ஃபார்முலா V²/Rன்னு எடுத்துக்கிறேன். பவர் is equal to V²/R. ஸோ இங்கே கேஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். கேஸ் 1ல சீரீஸ்னும் போது R ஈக்குவலண்ட்னா வரும் R1 plus R2 plus R3. அப்போ R1 plus R2 plus R3 மூணுமே சேம் தானே, R plus R plus R 3Rன்னு வரப்போகுது. சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் பவர் ஃபார்முலால. பவர் இஸ் ஈக்குவல் டு V²/R ஈக்குவலண்ட்ல, R ஈக்குவலண்ட்ல 3Rன்னு எடுப்பேன். சரியா, ஸோ இதோட வேல்யூ தான் எவ்வளோ இருந்துச்சான், எக்ஸ்ன்னு இருந்துச்சான். ஓகே, சரி. இப்போ கேஸ் 2ல R ஈக்குவலண்ட்னா ஆகிடும் 1/R plus 1/R plus 1/Rன்னு வரும். 1/R is equal to R/3ன்னு வரும். R is equal to R/3ன்னு வரும். இதே ஃபார்முலா தான் பவருக்கு. பவர் is equal to V²/R ஈக்குவலண்ட் தான் வரும். இப்போ V²/R ஈக்குவலண்ட் வந்து R/3. இப்போ இந்த 3 மேலே வந்துருமா, மேலே வந்துச்சுன்னா இடம் 3V²/R. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதுக்கு எக்ஸ்ன்னு இருக்குல்ல, எக்ஸ்ன்னு இருக்கு, V²/3R தான் வந்து எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ இதை நான் எப்படி மாற்றிக்கிறேன் பாருங்க. V²/R ரெண்டுலேயே இருக்கா, அப்போ V²/Rஓட வேல்யூ வந்து 3Xன்னு எடுத்துக்கிறேன்.
சரியா? வி ஸ்கொயர் பை ஆரோட வேல்யூ 3x. இந்த கேஸுக்கு இதுதான் பவர். ஸோ இப்போ இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 3 அப்படியே இருக்கும். இந்த வி ஸ்கொயர் பை ஆருக்கு பதில் நான் என்ன போட்டுக்கலாம்? 3xன்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? 3x 3 இன்ட்டு 3x. அப்போ 3 3s are 9x. அப்போ என்ன ஆகுது? இந்த கேஸுக்கு பவர் டிசிபேட்டட் வில் பி 9x. சரியா? ஸோ பவர் டிசிபேட்டட் சீரீஸில் இருக்கும்போது எக்ஸ்ன்னு இருந்துச்சு. இன் பேரலில் பவர் வந்து நிறைய ஆகுது. புரிஞ்சா? இப்போ இந்த கொஸ்டினோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. ஒரு பேட்டரியோட ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணிருக்கும் போது சீரீஸில் இதெல்லாம் அப்படியே ஒரு ஆர்டராக நோட் பண்ணி வச்சோம். சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஆட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது கரண்ட் கம்மியாக இருக்கும். கரண்ட் கம்மியாக இருந்தாலுமே வோல்டேஜ் ஒன்றுத்துக்கும் போகிற வோல்டேஜ் அதில் கம்மியாக தான் இருக்கும். ஒரு காம்பனண்ட்டில் இருக்கிற வோல்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அங்கே பவர் டிசிபேட் ஆகிறது கம்மியாக தான் இருக்குது, எக்ஸுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பேரலல் என்னும் போது என்ன ஆச்சு? ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாகிடும், கரண்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். வோல்டேஜ் எல்லா காம்பனண்ட்லேயுமே சேம். எவ்வளோ கிவன் 230 வோல்ட்னா 230 வோல்ட் இருக்கும். இங்கே 9 வோல்ட்னா எல்லாத்துக்குமே வோல்டேஜ் சேமாக இருக்கும். அந்த வோல்டேஜ் அதிகமானதான், வோல்டேஜ் அப்படியே இருக்கிறதால பவர் வந்து அதிகமாகும். சரியா? ஸோ இந்த லாஜிக்ஸ்லாம் அப்படியே விஷுவல் பண்ணி வச்சுக்கணும்.